காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் இருவரின் உயிரை பறித்த மோட்டார் சைக்கிள் விபத்து. டிக்டாக் மோகத்தால் குடும்பத்தை விட்டு சென்ற இளம் தாய், பரிதவிக்கும் பிள்ளைகள். பாடசாலை ஆசிரியர்களின் ஆடையால் ஏற்பட்ட குழப்ப நிலை, போலீசார் அழைப்பு. அரசியல் வாழ்க்கைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்த ஜஸ்டின் ட்ரூடோ. பரீட்சைக்கு சென்ற மாணவன் திடீரென உயிரிழப்பு, பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். அனுராதபுரம் நொச்சியாகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரு பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்து ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. நொச்சியாகமவில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் குறித்த மாணவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இரண்டு பாடசாலை மாணவர்களும் 16 வயதுடையவர்கள் என்று காலதிவுள் வெவ போலீசார் கூறியுள்ளனர். டிக்டாக்கிற்கு அடிமையான இளம் மனைவி குடும்பத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக கணவனால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கண்டி தம்புள்ளையை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தாய் ஒருவரே இவ்வாறு வீட்டை விட்டு சென்றுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடும்ப வறுமை காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஊடாக குவைத்திற்கு பணிப்பெண்ணாக மனைவி சென்றுள்ளார். இதன்போது டிக்டாக் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்த ஆரம்பித்துள்ள நிலையில் அதற்கு அடிமையானதாக பாதிக்கப்பட்ட கணவன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதை முற்றாக நிறுத்திய மனைவி டிக்டாக்கில் அதிக நேரத்தை செலவிட்டுள்ளார். மனைவியின் செயற்பாட்டில் கடும் அதிருப்தி அடைந்த கணவன் மனைவி மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்திடம் கோரியுள்ளார். எனினும் குறித்த பெண் ஏற்கனவே இலங்கை வந்துள்ள நிலையில் வேறு நபருடன் தங்கியிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கணவன் போலீசாரின் உதவியுடன் அவரை தேடிப்பிடித்து வீட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளார். வீட்டுக்கு வந்த மனைவி சில தினங்களில் அனைவரையும் ஏமாற்றிய நிலையில் மீண்டும் தப்பிச் சென்றுள்ளதாக கணவன் தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள காப்போத உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு மையத்தில் நேற்றைய தினம் குழப்ப நிலையொன்று ஏற்பட்டுள்ளது. விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக கவுன் அணிந்து வந்த ஆசிரியர்கள் திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று பாடசாலை நாள் என்பதால் புடவை அணிந்து வரவேண்டிய நிலையில் அவர்கள் கவுன் அணிந்து வந்ததால் பாடசாலை அதிபர் அவர்களை பாடசாலைக்குள் நுழைய அனுமதி மறுத்துள்ளார். மதிப்பீட்டு மையத்தின் கட்டுப்பாட்டில் பரீட்சை ஆணையம் இருப்பதால் இதில் அதிபருக்கு எந்த பொறுப்பும் இல்லை என விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய வந்த ஆசிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாடசாலைக்கென ஒழுக்கம் இருப்பதாகவும் பாடசாலைக்கு வரும் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் எனவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இரு குழுக்களுக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. அதை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாரை அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் இரு தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மையத்தை தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இந்த விடயம் குறித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜேசுந்தரவிடம் வினவிய போது இன்று கலந்துரையாடல்களின் பின்னர் இது தொடர்பிலான முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பெடரல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லிபரல் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்தவுடன் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக கடந்த வாரம் ட்ரூடோ தெரிவித்ததை அடுத்து தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ட்ரூடோ தனது சொந்த முடிவுகளின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசியலை விட்டு வெளியேறிய பிறகு தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மையை ட்ரூடோ வெளிப்படுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை பொறுத்தவரையில் அதை பற்றி சிந்திக்க தமக்கு அதிக நேரம் இல்லை என்றே ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார். கனேடியர்கள் தன்னை தெரிவு செய்த வேலையை செய்வதில் தாம் முழுமையாக கவனம் செலுத்துவதாகவும் இந்த நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார்.
மேலும் டொனால்ட் ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல்களுக்கு கனடா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது குறித்து விவாதிப்பதற்கு கனடாவின் முதல்வர்கள், அமெரிக்காவிற்கான தூதர் மற்றும் சில பெடரல் அமைச்சரவை சகாக்களையும் அவர் சந்திக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் 3ஆம் தவணை பரீட்சைக்கு சென்ற மாணவர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் புத்தளம் கட்பெட்டி பூலாச்சேனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் பூலாச்சேனை முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் 6ஆம் தரத்தில் கல்வி பயிலும் அதே பகுதியைச் சேர்ந்த மபாஸ் முகமது மஷாப் எனும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 2024ஆம் ஆண்டிற்கான 3ஆம் தவணை பரீட்சைகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பூலாச்சேனை முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் நேற்று நடைபெறவிருந்த செயல்முறை திறன் பரீட்சைக்கு தோற்றுவதற்காக குறித்த மாணவன் பாடசாலைக்கு சென்றுள்ளான் என தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஆஸ்துமா நோயினால் அவதிப்பட்டு வந்த குறித்த மாணவன் பாடசாலைக்கு வருகை தந்த பின்னர் திடீரென வீசிங் ஏற்பட்டு அவதிப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த மாணவன் வீசிங் நோய்க்காக பயன்படுத்தும் இன்ஹேலர் எனும் இயந்திரத்தை பாவித்துள்ள போதிலும் தனக்கு மூச்சு எடுப்பதற்கு சிரமமாக உள்ளதாக அந்த மாணவன் ஆசிரியை ஒருவரிடம் கூறியுள்ளான். பின்னர் உடனடியாக அங்கிருந்த ஆசிரியர்கள் குறித்த மாணவனை மாம்புரி கிராமிய வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அந்த மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவனின் ஜனாசா பிரேத பரிசோதனைக்காக தற்போது புத்தளம் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நுரைச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.